வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு அதாவது தூய காற்றின் அவசியம், ஆக்சிஜனின் அவசியம் உடலுக்கு எவ்வாறெல்லாம் தேவைப்படுகிறது ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கலாம். அது ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்கள், திசுக்கள், உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் தூய காற்று இந்த ஆக்சிஜன் SbO2 என்பது மிகவும் அவசியமானது. நமது உயிரின் அடிப்படை அலகு அப்படின்னா அந்த ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் இது செயல்பாடு குறைந்தால் நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும் அப்படின்னா மூளை, நுரையீரல், இதயம், கல்லீரல், உடல் உறுப்புகள், திசுக்கள் எல்லாம் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். இந்த ஆக்சிஜன் ரத்தத்தோட கலந்து ஆக்சிஹீமோகுளோபினாக மாறி உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது. இந்த ஆக்சிஜன் இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் உடனே பாதிக்கப்படும். அதாவது மனச்சோர்வு, குழப்பங்கள், உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கிறது, அதெல்லாம் மூச்சு திணறல் அதெல்லாம் போலாம் காணப்படும். இந்த அதாவது ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட சேர்ந்து நம்ம உண்ணும் உணவை ஆற்றலாக மாற்றி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் ஆற்றலை தருகிறது. இவ்வாறு இந்த ஆக்சிஜன் SbO2 நம் உடலில் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்கின்றது. இந்த ஆக்சிஜனை எவ்வாறெல்லாம் நம்ம உடம்புல அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், ஆழ்ந்த சுவாசம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதன் மூலம் ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்லலாம் ஹீமோகுளோபினாக மாற்றி. மேலும் உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பீட்ரூட், பெர்ரி, செர்ரி போன்ற பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுதும் இந்த ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கலாம். மேலும் காற்றோட்டமான இடத்துல இருக்கணும், நல்ல மரங்கள் நிறைந்த இடங்கள் அதுபோல் இருந்தாலும் ஆக்சிஜன் அதிகரிக்கும். பிராணாயாமம் பண்ணும் பொழுதும் ஆக்சிஜன் அதிகரிக்கும். மூச்சு பயிற்சி அதுபோல் செய்யும் பொழுதும் ஆக்சிஜன் அதிகரிக்கின்றது. இந்த ஆக்சிஜன் அளவு உடம்புல குறையும் போது குழப்பம், மூச்சு திணறல், நுரையீரல், இதயம் ஆகிய செயலிழப்புகள்லாம் அதிகமாக காணப்படும். உடல்லாம் நீல நிறம் பூத்துரும். அதனால் ஆக்சிஜன் ரொம்ப இன்றியமையாதது. நம்ம உயிரின் உணவிற்கு நாம் உண்ணும் உணவிற்கு முன்பே ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்த ஆக்சிஜனை சித்த மருத்துவ முறையில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இந்த ஆக்சிஜன் அளவு நிறைய மூலிகை மருந்துகள்லாம் காணப்படும். துளசி, ஆடாதொடை, தூதுவளை, கபசுர குடிநீர் இதன் மூலம் அதிகமாக மூச்சுக்குழல் தொற்றுக்களை எல்லாம் நீக்கி நல்ல சுவாசத்தை ஏற்படுத்தி நுரையீரல், இதயம் அதுக்கெல்லாம் அதிக ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் உடல் செல்கள்லாம் பயன்படுத்தி நன்மை புரிகின்றது. எனவே இதேபோல் மருந்துகள்லாம் நம்ம இந்த சுவாச குழல் தொற்றுகள், சளி இதெல்லாம் நீக்கிறதுக்கு நல்ல ஒரு குணம் புரியும். இந்த கொரோனா காலத்துலக்குள்ளே நம்ம கபசுர குடிநீர் குடித்து நம்ம ஆக்சிஜன் பெற்று சித்த மருத்துவம் நன்றாக துணை புரிந்தது. எனவே சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவோம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.